இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை தூய லூர்து மாதாவை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது. பிரான்சு நாட்டிலே லூர்து நகரிலே 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 முதல் ஜூலை மாதம் 16 வரை பெர்னதித் என்னும் ஒரு 14 வயது சிறுமிக்கு மாசானியேல் என்னும் குகையில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். ஏறக்குறைய 18 முறை அந்த லூர்து நகரில் இந்த பெர்னதித் என்னும் 14 வயது சிறுமிக்கு மாதா காட்சி கொடுக்கின்றார். அந்த கேவியிலிருந்து ஒரு அதிசய நீரூற்று தோன்றுகிறது. அந்த நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் குணமளிக்கும் ஆற்றல் வாய்ந்த நீராக இருக்கிறது. வாழ்வு தரும் தண்ணீர் என்று ஆண்டவர் இயேசு இதை குறித்து தான் சொல்லியிருப்பாரோ? நோயாளர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நோய்களிலிருந்து நலமடைகின்றார்கள். வெண்ணிற ஆடையும் நீல நிற பட்டையையும்
மஞ்சள் ரோஜாவையும் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய லூர்து மாதா ஜெபமாலை செய்யும்படியாகவும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கும்படியாகவும் சொல்லித் தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கின்றீர்களா? அதே போல நாம் எத்தனையோ காரியங்களுக்காக கடவுளிடத்தில் வேண்டுகிறோம். நோயாளிகளுக்காக வேண்டுகிறீர்களா? ஆண்டவரே இயேசுவே, எங்கள் அன்பியத்தில், எங்கள் ஊரில், எங்களோடு பணி செய்யக்கூடிய இடத்தில் இவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், இவரை குணப்படுத்தும் என்று வேண்டுகிறீர்களா? நோயாளர்கள் உடல் வேதனையோடு கூட மன வேதனையை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகள். எனவேதான் அன்னை மரியாள் லூர்து மாதா நோயாளிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, போர்ச்சுக்கல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பார்களாம். நாமும் இப்படியாக நம்முடைய வீட்டிலே மாலை வேளையில் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த ஜெபமாலை, ஜெபத்திற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு நாம் ஜெபிப்பது ஆசீர்வாதமான காரியம். இன்று எத்தனையோ நோயாளர்கள் எங்களுக்கென்று உதவி செய்ய யாருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் என்று நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாளுடைய இந்த லூர்து நகரின் காட்சிகளில் 9ஆம் முறை 9வது காட்சியில்தான் தன்னை மாசற்ற உற்பவம் என்று, அமல உற்பவி என்று பெர்னதித்திடம் சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஜென்ம பாவமில்லாமல் அமல உற்பவியாக பிறந்தவள். கடவுளுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டவள். இதோ இந்த நாளிலே அந்த அன்னையை நினைவு கூறக்கூடிய வேளையிலே நாம் நோயாளர்களை நன்றாக கவனித்து கொள்வதோடு ஜெபமாலை சொல்லி ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இணைந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உலக நோயாளர்கள் தினம். எனவே உலகில் உள்ள எல்லா நோயாளருக்காகவும் நாம் ஜெபிப்போம். நோயாளிகளின் பாதுகாவலியாக இருக்கும் லூர்து மாதா இந்த நோயாளர்களுக்காக பரிந்து பேசுவாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நோய்களிலிருந்து குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கின்றார். லூர்து மாதா நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அன்னை மரியாளை காட்சியாக கண்ட சிறுமி பெர்னதித்தை போல நாமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரில் இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய தாயை காட்சி கொடுக்கும்படியாய் செய்தீரே, உமக்கே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். லூர்து அன்னையே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். இதோ இந்த நாளில் குறிப்பாக நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம்.
தாயே மரியே, நீர்தாமே உம்முடைய திருமகன் இயேசுவிடத்தில் இந்த நோயாளர்களுக்காய் பரிந்து பேசுவீராக. நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும். உடல் மன வேதனைகள், குடிபோதை, தீய பழக்க வழக்கங்கள் அனைத்திலுமிருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிரசன்னம் இயேசுவே ஆண்டவரே எங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும். அன்னை மரியே, தாயே, உம்மை போல நாங்களும் தூய வாழ்க்கை வாழ இந்த நாடிலே ஆசீர்வதிப்பீராக. இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நிறைய அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக. இதோ அரசு பொது தேர்வை எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நல்லபடியாய் இவர்கள் தேர்விலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். எந்த விதமான தீய எண்ணங்களும், தீய சக்தியின் ஆதிக்கமும், விபத்துகளும், நோய்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே இயேசுவே நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளிலும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும். இயேசுவே ஆண்டவரே, இதோ குடி போதையினால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். இதோ உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே, எங்களோடு தங்கட்டும், எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இயேசுவே ஆண்டவரே, உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் சிறப்பாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.